வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான சிம்பிளான ஸ்வீட் கோதுமை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம சப்பாத்திலாம் செய்கிறதுக்கு அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாவு தான். சேர்த்து இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாமல் வறுத்துட்டே இருங்க. இது வறுத்துட்ருக்க நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையும் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு நமக்கு 1/2 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். அது கூட ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல வாசனையும் வருது, நிறமும் லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். பச்சை மாவு டேஸ்ட்டோ இதோ இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மாவை வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷமாக நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை தூள் பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம், அப்புறம் கெட்டியாயிடும். நான் சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்போது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு லேசாக ஆற விடலாம். ஃபுல்லாக ஆற விட்டுறாதீங்க, அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. கையில் எடுத்து உருட்டி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. பாருங்கள், மாவு லேசாக ஆறிடுச்சு. கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிடிங்க. நம்ம ரவா லட்டுலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சாதான் கெட்டியாக வரும். இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வேணால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்தந்த பார்ட்டுக்கு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 4 லட்டு வர அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி லேசாக நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்படியே பிடிச்சிங்கனாவே நல்லா உங்களுக்கு ஷேப் வரும். இது மொத்தமாகவும் நம்ம பிடிக்கிறதுக்குள்ளே ஆறி போயிடுச்சுன்னா திரும்ப ஸ்டவ்வில் வச்சு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் பிடிங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான கோதுமை லட்டு தயார். இதை அப்படியே உருட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆகட்டும், ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.